Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மந்திரி வந்து குடும்ப பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. திமுகவுடைய வழக்கமானது குடும்ப பிஸ்னஸ். அதானே சார் குடும்ப பிஸ்னஸ். உதயநிதி வந்து ஜெயிண்ட் வச்சு நடத்துகிற மாதிரி அனிதா ராதாகிருஷ்ணனோட 3 பசங்களும் 3 பிஸ்னஸ். ஓகே. அந்த பிஸ்னஸ்க்கான பணங்கள்லாம் இவருடைய அக்கௌண்ட்லேருந்து போயிருக்கு. பிஸ்னஸுக்கு அந்த அக்கௌண்ட்லேருந்து இவருக்கு வந்து டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. இதை திமுக தரப்பில் டெல்லியிலலாம் கொஞ்சம் மூவ் பண்ணுவாங்க. அதனால இப்படிலாம் மூவ் பண்ணாங்கன்னா அது என்ன ஆகும்னு சொல்ல முடியும். ஏன்னா அமலாக்கத்துறை வந்து உங்களுக்கு உள்துறை மந்திரி கையில் தான், அமித்ஷா கையில் இருக்குது சார். அமித்ஷாவுக்கு வந்து உங்களுக்கு நிறைய காய் இருக்குது நிலத்துக்கு. திமுக அங்கங்கே ஆளுங்களை வச்சு ஆஃப் பண்ணிடுவாங்க. அது பாஜகவும் செஞ்சு கொடுக்குறாங்க. அதனால வெளியில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் அடிச்சுக்குவாங்க. குறிப்பாக ஜாமீனில் வெளிவந்தார் அமைச்சர் செந்தில் பாலாஜி. சுப்ரீம் கோர்ட்டுமே அதை வந்து ஒரு அப்சர்வேஷன் மிக கடுமையாக சமீபத்தில் வச்சுருக்காங்க. நாங்கள் வெளில விட்டுட்டோம், நீங்கள் அடுத்த நாளே நீங்கள் வந்து ஒரு மினிஸ்டராக ஆக்கியிருக்கீங்க, இதன் காரணமாக வந்து சாட்சிகள் வந்து பாதிக்கப்பட மாட்டாங்களா, அச்சுறுத்தப்பட மாட்டாங்களா அப்படின்னு வந்து ஒரு மிக கடுமையான பார்வையை உச்சநீதிமன்றம் வச்சிருக்காங்க. நாம் எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? சட்ட நிபுணர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் ஒன்று அவர் மந்திரி பதவியை விட்டு ராஜினாமா இல்லைன்னா ஜெயிலுக்கு போக தயாராக இருக்க சொல்லுங்க சொல்லுவாங்க. அப்போ சட்ட நிபுணர்கள் இந்த மாதிரி தான் அறிவுரை கொடுப்பாங்க. அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும், ஸ்டாலின் அவர் ராஜினாமா பண்ண வச்சிருக்கோம். ராஜினாமா பண்ணாமல் தைரியமாக இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? அங்கே கவனிச்சுக்குவோம். நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் மத்திய அரசாங்க வக்கீல் தானே நம்மளை எதிர்த்து பேசணும். குறிப்பாக செந்தில் பாலாஜி வழக்கு ஒன்று பெண்டிங்கில் இருக்குது, பொன்முடி வழக்கு ஒன்று பெண்டிங்கில் இருக்குது, 3வது அனிதா ராதாகிருஷ்ணன் வழக்கும் பெண்டிங்கில் இருக்குது. என்ன சார் நடக்க வாய்ப்பு இருக்குது? எப்படி வழக்கு போகும்? நான் சொன்னேன், அமலாக்கத்துறை எப்போவுமே அதாவது கடைசி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 0 தான். அரசு ஊழியன் மட்டும் 24 மணி நேரம் ஜெயிலுக்கு அனுப்பிட்டா சஸ்பெண்ட் பண்ணிடணுமா? ஆனால் அரசியல்வாதி மந்திரி இவன்லாம் வந்து 3 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்தாலும் திருப்பி மந்திரி ஆகலாமா? இப்படி தான் நாங்கள் நாட்டில் சட்டம் போயிட்டு. இது என்னுடைய சொந்த கருத்து. நான் உங்கள் சேனலில் பேசுகிறதுனால உங்கள் சேனலுக்கு கருத்தாக யாரும் எடுத்துக்க வேண்டியதில்லை. நான் காவல்துறையில் இருந்திருக்கேன், நீதித்துறையில் இருந்திருக்கேன். என்னுடைய அனுபவத்தை தான் பேசுகிறேன். யாருக்காக பேசுகிறேன்? இந்த நாட்டு மக்களுக்காக பேசுகிறேன். ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரியும் வழக்கறிஞருமான திருமிகு வரதராஜன் அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் வரதராஜன் சார். வணக்கம் சார். குறிப்பாக திமுக அமைச்சர்கள் மீது அமலாக்கத்துறை வழக்கு பல பேர் மேலே வந்து வரிசை கட்டி நிற்குது. அதில் ஒரு புதிய வரவாக அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து இடி வந்து கிட்டத்தட்ட ஒரு விசாரணை பண்ணியிருக்காங்க. ஒரு 7 மணி நேரமாக விசாரணை பண்ணியிருக்காங்க. ஒரு அதிமுக ஆட்சி காலத்தில் அவர் மீது டிஏ கேஸ் திமுக தான் போட்டிருக்காங்க. அந்த வழக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக அவருக்கு போயிட்டு இருக்கு. என்ன காரணத்தின் காரணமாக சார் இந்த இடி அனிதா ராதாகிருஷ்ணன் விசாரிச்சிருக்காங்க? இந்த பின்னணி எங்களுக்காக சொல்ல முடியுமா சார்? அதாவது இடி வந்து ஆரம்ப கட்டத்தில் வந்து இதை அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்கு. அந்த விஷயத்தில் மட்டும்தான் இவங்க என்ன பண்ணாங்க, அமலாக்கத்துறை அவங்க இந்த சட்டவிரோதமாக நடந்த பண பரிமாற்றத்தை பற்றி இது பண்ணும்போது இவருடைய கணக்கில் இருந்து, வங்கி கணக்கில் இருந்து நிறையா சட்டவிரோதமாக பணம் போனதுக்காக கண்டுபிடிச்சாங்க. அவங்க என்ன நினச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, இது ஏற்கனவே அளவுக்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்கு நீதிமன்றத்தில் தூத்துக்குடியில் நடக்கிறதுனால அந்த இதில் தங்களையும் இவங்களை சேர்த்து ஒரு பார்ட்டியாக சேர்த்து இம்ப்ளீடு கேட்டு அதில் வந்துக்கிட்டு இப்போ இந்த விஷயத்தெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு தான் அவங்க முதல்ல முடிவு பண்ணி தூத்துக்குடி நீதிமன்றத்தில் நம்ம பெட்டிஷன் போட்டாங்க, மனு கொடுத்தாங்க. என்ன எங்களையும் ஒரு இதாக பார்ட்டியாக சேர்த்துருங்க, எங்கிட்ட சில ஆதாரங்கள் இருக்குது அவர் சொத்து சேர்த்ததுக்குன்னு கொடுத்தாங்க. அது திமுக ஆட்சியில் இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய இதில் இது வந்து விஎன்டிசி லஞ்ச ஒழிப்புத்துறை இவருக்கு ஆதரவாக, அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவாக, அமலாக்கத்துறைக்கு எதிர்ப்பாக இவரை வந்து இடியை வந்து இல்லை பார்ட்டி அமலாக்கத்துறையை சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லி வாதாடினாங்க. அது அமலாக்கத்துறையை எதிர்பார்க்கல. ஏன்னா காவல்துறை இல்லைவங்க, காவல்துறை இது வந்து தனி இதாக இருந்தாலும், லஞ்ச ஒழிப்புத்துறை தனித்துறையாக இருந்தாலும் காவல்துறையின் ஒரு அங்கம். அவங்க குற்றம் செஞ்சவங்க, அவங்களுக்கு எதிராக எங்கிட்ட ஆதாரம் இருக்குது அப்படின்னு யார் ஒருவர் கேட்டாலும் ஆதாரத்தை கொண்டு வாங்கன்னு தான் காவல்துறையும் லஞ்ச ஒழிப்புத்துறையும் சொல்லணும். நீங்கள் இவங்களை சேர்க்காதீங்கன்னு சொல்லி எந்த ஒரு காவல்துறையும் எந்த ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறையும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சமூக கடமைன்னு ஒன்று இருக்குல்ல. நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறை இது சொன்னாங்க. அப்போ இடி எதிர்பார்க்கலை. இடி கொடுத்த பெட்டிஷன் வந்து டிஸ்மிஸ் ஆயிடுச்சு லோயர் கோர்ட்டில், மாவட்ட நீதிமன்றத்தில். ஓகே, உங்களே ஒரு இதாக சேர்க்க முடியாதுன்ட்டான் இடி. ஓகே, இவன் மாவட்ட நீதிமன்றம்.
தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றம் வந்து சேர்க்க முடியாதுன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டான். அப்போ தான் அவங்க என்ன முடிவு எடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, சரி நம்மளை சேர்க்கலை, நம்மகிட்ட இவ்வளோ ஆதாரம் இருக்குது, நம்ம ஏன் அவங்ககிட்ட போய் கெஞ்சணும், அந்த வழக்கில் நம்ம போய் ஏன் சேரணும், நம்மளே ஒரு தனி வழக்காக இவர் மேலே போட்டுடலான்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் இவர் மேலே தனி வழக்கை பதிவு ஓகே. அதுக்காக தான் பண்ணாங்க. அதை பண்ணும்போது அவங்களுக்கு இன்னும் என்னாச்சுன்னா, இன்னும் ஆதாரங்களை தோண்டுவோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆதாரமாக தோன்றுறாங்க. தோண்டும் போது இவர் மந்திரி வந்து குடும்ப பிஸ்னஸும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. திமுகவுடைய வழக்கமானது குடும்ப பிஸ்னஸ். அதானே சார் குடும்ப பிஸ்னஸ். ஆமாம், அவருடைய மகன்கள் 3 பேரும் தனியாக கம்பெனி வச்சு நடத்துகிறாங்க. உதயநிதி வந்து ஜெயிண்ட் வச்சு நடத்துகிற மாதிரி. இவர் வந்து அனிதா ராதாகிருஷ்ணனோட 3 பசங்களும் 3 பிஸ்னஸை நடத்துகிறாங்க. அந்த பிஸ்னஸுக்கான பணங்கள்லாம் இவருடைய அக்கௌண்ட்லேருந்து போயிருக்கு, பிஸ்னஸுக்கு அந்த அக்கௌண்ட்லேருந்து இவருக்கு வந்துருக்கு. டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. அதை கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க. அப்போ கண்டுபிடிச்சோடனே இது போதும் அப்படின்ட்டு இன்னும் போய் இன்னும் ஃபர்தராக போகும்போது இவர் என்னென்ன சொத்துக்கள் வேறு பினாமி பேர்லெல்லாம் வாங்கியிருக்காருன்னு சொல்லி இதில் பதிவுத்துறையில் போய் அதுக்கான டாக்குமெண்ட்டு எல்லாத்தையும் எடுத்தால் கேஸு பெருசாக வருது. ஓகே. அதாவது ஒழுங்காக அந்த அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு கூட போயிருந்தால் ஒரு 4-5 கோடியில் முடிஞ்சிருக்கும். அது 5 கோடி சொத்து சேர்த்த வழக்கு தான். ஓகே. அதோடு முடிஞ்சிருக்கும். ஓகே. அதை நீங்கள் இவங்களை கடுப்பேற்றணுன்னா அமலாக்கத்துறை போய் பெருசாக போகும்போது மற்ற சொத்துக்கள்லாம் வருது, பெருசாக வருது. அதுக்கு தான் கூப்பிட்டு கேட்டாங்க. அதனால் இப்போ ஆதாரங்கள் எல்லாம் திரட்டிட்டாங்க. அவர் மேலே வழக்கு பாயும். ஓகே. கைதும் பண்ணுவாங்களான்னு உறுதியாக சொல்ல முடியாது. ஓகே. ஏன்னா செம்மன் குவாரியில் வந்து பொன்முடியை இதே மாதிரி தான் கூட்டிகிட்டு போனாங்க, பேசுனாங்க, கடைசி கைதே பண்ணலைல்ல பொன்முடியும் பொன்முடி பையனையும். அதனால் இப்போ அமலாக்கத்துறை ரொம்ப ஆமை வேகத்தில் நகர்வாங்க. கைது பண்ணுவாங்கன்னு உறுதியாக சொல்ல முடியாது. செந்தில் பாலாஜியை கைது பண்ணதுக்கு வந்து அமித்ஷா இங்கே வரும்போது கரண்ட்டை கட் பண்ணாருன்னு இப்போ அந்த கோவத்தில் தான் பண்ணி கைது பண்ணாங்க. மற்றபடி அமலாக்கத்துறை 1 வருஷம் செயலில் இருந்திருக்காரு சார். 1 வருஷம் அந்த கோவம் தான் அவருக்கு மேலே. மற்றபடி நீங்கள் அமலாக்கத்துறை வந்து தமிழ்நாட்டில் யாரையும் கைது பண்ணதே இல்லை. ஓகே. மற்றபடி அரசியல் காரணங்களுக்காக இப்போ இவங்களை பண்ணாங்க. ஆத்மா ஆத்மி உடைய டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணாங்க. அப்படி தான் பண்ணுவாங்க அவங்க. பொதுவாக எப்படின்னு கேட்டிங்கன்னா வழக்கா போட்டு தண்டனை வாங்கி ஒரு 25 வருஷம் கழித்து தண்டனை வாங்கி கொடுப்பாங்க. இதுதான் அமலாக்கத்துறை. சரி. ஏன்னா இவருக்கு ராசாவுக்கு 2005 நடந்த இதுக்கு வந்து 2023 இது கொடுத்தாங்க. 18 வருஷம் கழிச்சு அவருக்கு வந்து 5 கோடி கேஸ். 5 கோடி. அது மாதிரி 18 வருஷம் கழித்து தான் இதுவே கொடுத்தாங்க. அசோக் இப்போ ஒளிஞ்சிருக்கான். செந்தில் பாலாஜி தம்பி அசோக்கு 1 வருஷமாச்சு. அமலாக்கத்துறைக்கு தேட தெரியலையா, தேட முடியலையான்னு தெரியல. அதனால் ஸ்னெயில் ஸ்பீடு இதுன்னு சொல்லுவாங்க. நத்தை வேகத்தில் தான் அமலாக்கத்துறை போகும்னு சொல்கிறீங்களா சார்? ஸ்னெயில் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. நத்தை வேகத்தில் போகும். ஓகே சார். அப்படிங்கிறது தான் அதோடைய. ஓகே சார். இப்போ பெருசாக தெரியும், கடைசி புஸ்வானமாக போயிடும். சரி. ஒன்றுமே பண்ண மாட்டான். இதுதான் அமலாக்கத்துறை. அதனால் ஏதோ வழக்கு இப்படி இப்படின்னு வருது. இதை திமுக தரப்பில் டெல்லியிலலாம் கொஞ்சம் மூவ் பண்ணுவாங்க. அதனால் இப்படிலாம் மூவ் பண்ணாங்கன்னா அது என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. ஓகே சார். ஏன்னா அமலாக்கத்துறை வந்து உங்களுக்கு உள்துறை மந்திரி கையில் தான் இருக்குது. அமித்ஷா கையில் இருக்குது சார். அமித்ஷாவுக்கு வந்து உங்களுக்கு நிறையா காய் இருக்குது, நகரத்தில் இருக்குது திமுகவுக்கு. அந்த இடத்துல சொன்னாங்கன்னா அவங்க அமித்ஷாட்ட பேசுனாங்கன்னா அது அமைங்கி போயிடும். 2G மாதிரி. சார் பார்லிமெண்ட்டில் திமுகவும் பாஜகவும் சண்டை போட்டுக்கிறாங்களே, அது பண்ணுவாங்க. ஆனால் திமுகவுக்கு தெரியும் இவங்களை எங்கே ஆஃப் பண்ணுறது, யாரை வச்சு ஆஃப் பண்ணுறது. அமித்ஷாவா யாரை வச்சு ஆஃப் பண்ணால் அவங்களுக்கு தெரியும். இது மாதிரி அங்கங்கே ஆளுங்களை வச்சு ஆஃப் பண்ணிடுவாங்க. அது பாஜகவும் செஞ்சு கொடுத்துருவாங்க. அதனால் வெளியில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் அடிச்சுக்குவாங்க. இதுதான் இது. அதைத்தான் நான் சொன்னேன். அண்ணாமலை ஃபைல் 1, டிஎம்கே ஃபைல் 1, டிஎம்கே ஃபைல் 2 அப்படின்னு கொடுத்தாரு. இப்போ டிஎம்கே ஃபைல் 3 கொடுக்க போகிறேன். நான் எலெக்ஷன் சமயத்தில் நான் சொன்னேன் டிஎம்கே ஃபைல் 3 எல்லாம் நிறுத்துங்க. 1, 2க்கு என்ன நடவடிக்கை எடுத்தேன்னு நாட்டு மக்களுக்கு சொல்லுங்கன்னா ஊரை ஏமாத்துறீங்களான்னு நான் ஒரு பேட்டியில் சொன்னேன். இன்னும் ஊரை ஏமாத்துற வேலையா? 1, 2க்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? 1, 2 நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டு மேல் நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் மத்திய அரசாங்கத்துக்கு தான் இருக்குது. எல்லாமே உங்கள் இடி உங்கள் கையில் இருக்குது, சிபிஐ கையில் இருக்குது. அதை வச்சு நடவடிக்கை எடுத்துருக்கலாம்ல. அப்போ நீங்கள் பாஜக என்ன பண்ணுறீங்க? அதை நடவடிக்கை எடுக்காமல் அடுத்து 3. ஸோ இதெல்லாம் ஏமாத்துகிற வேலை. ஆனால் வெளியில் வந்து 2 பேரும் சண்டை போட்டுக்குவாங்க, பார்லிமெண்ட்டில் முட்டிக்குவாங்க.
நம்மளாம் நம்புற மாதிரியே ஒரு 2 பேரும் சார் இன்னைக்கு பாஜகவுக்கு எதிராக வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க சார். திமுக அம்பேத்கரை வந்து அமித்ஷா அவமானப்படுத்துறார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மிகப்பெரிய போராட்டங்களை பண்றாங்க. டெல்லியில வந்து பார்லிமெண்ட்டையே முடக்கியிருக்காங்க சார். அதெல்லாம் பண்ணுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. திமுகவுக்கு எதிரி மாதிரி பாஜகவுக்கு எதிரி மாதிரி திமுகவை காட்டுவாங்க. சிறுபான்மையினரின் பாதுகாவலன்னு முதலமைச்சர் சொல்லுவார், எல்லாம் சொல்லுவார். நீங்கள் சிறுபான்மையினரின் பாதுகாவலன் அப்படின்னா நீங்கள் 1999 பிஜேபியோட கூட்டணி சேர்ந்து 5 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்களா இல்லையா? ஜெயலலிதா பிஜேபி ஆட்சியை கவிழ்த்தாங்க, அதன் காரணமாக கலைஞர் ஆதரவு கொடுத்தாரு. நீங்கள் எப்போவுமே சிறுபான்மையின் பாதுகாவலன் தானே. ஜெயலலிதா பண்ணது விடுங்க, சிறுபான்மையின் பாதுகாவலன் நேற்று கூட பேசியிருக்காரு முதலமைச்சர். அப்படின்னா என்ன அர்த்தம்? சிறுபான்மையினருக்கு பாதுகாவலன் 99 to 2004 ஏன் இருந்தீங்க அவங்க கூட்டணி பிஜேபியோட சேர்ந்து? நிறம் மாறும் இது இடத்துக்கு ஏற்ப நிறம் மாறும் பச்சோந்திகள் இவங்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம். அதனால பிஜேபியோட அவங்களுக்கு தேவை ஏற்படும் போது வச்சுக்குவாங்க. அங்கே வந்துக்கிட்டு நீங்கள் ஒன்றிய அரசும்பாரு நாணயம் வெளியிடுறதுக்கு இவர் வந்து மத்திய மந்திரி ராஜ்நாத் சிங் வந்து இங்கே இதுக்கு மாலை அணிவிக்கும் போது சமாதிக்கு மாலை வைக்கும்போது இதே இவர் வந்துக்கிட்டு ஸ்டாலின் மத்திய அரசுன்னு சொன்னாரா இல்லையா? அப்போ நீங்கள் இடத்துக்கு ஏற்றபடி நிறத்தை மாற்றிக்கொள்ளும் பச்சோந்தி மாதிரி தானே. இவங்க பேசுகிறது எதையும் நம்பாதீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு காரியம் ஆகணும்னா 80 அடி சிலைக்கு இது வரும்போது மத்திய அரசும்பாங்க, முடிஞ்ச உடனே ஒன்றிய அரசும்பாங்க. அதனால இவங்களுடைய கதையே இதுதான். திமுகவும் இவங்களும் வேடம் போட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஓகே சார், அப்படிங்கிறது தான் என்னுடைய. குறிப்பாக செந்தில் பாலாஜி வழக்கு ஒன்று பெண்டிங்கில் இருக்குது, பொன்முடி வழக்கு ஒன்று பெண்டிங்கில் இருக்குது, 3வது அனிதா ராஜேஷன் வழக்கும் பெண்டிங்கில் இருக்குது. என்ன சார் நடக்க வாய்ப்பு இருக்குது? எப்படி வழக்கு போகும்? நான் சொன்னேன், அமலாக்கத்துறை எப்போவுமே அதாவது கடைசி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 0 தான். அமலாக்கத்துறை யார் மேலேயும் இதுவரை ஒரு நடவடிக்கை கன்விக்ஷன் வாங்கி கொடுத்தது இல்லையா? கன்விக்ஷன் வாங்கி கொடுத்ததா சரித்திரமே இல்லை. போய் பாருங்க, குப்பனுக்கும் சுப்பனுக்கும் வாங்கி கொடுப்பாங்க. இந்த இது விவசாயிகளுக்கு போய் கொடுப்பான். விவசாயிகள் சுற்றி வேலி போட்டு, நிலத்துக்கு வேலி போட்டு, காட்டு எருமைகள் அந்த வேலியை தாண்டி வந்து செத்துருச்சான். விவசாயிகள் மேலே கூட்டிகிட்டு போயிட்டான் அமலாக்கத்துறை. கூட்டிகிட்டு போனான்னா 2 விவசாயிகளை. ஆமாம், சமீபத்தில். ஆனால் மந்திரி, எம்எல்ஏ, எம்பின்னா அமலாக்கத்துறை கண்டுக்க மாட்டான். கடைசி வந்து 0 தான். இதுதான் எல்லா இடங்கள்லையும் நடக்கிறது தானே. அது மாதிரி இதுவும் தான் மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கமாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளுக்கு என்றைக்கு பெரிய தண்டனை கிடைச்சிருக்கு நம்ம நாட்டில். ஜப்பானில் லஞ்சம் வாங்கின பிரைம் மினிஸ்டருக்கு தூக்கு கொடுத்துருக்கான். ஜுல்ஃபிகார் அலி பூட்டோன்னு ஒருத்தர் இருந்தார், பாகிஸ்தானில் அவர் ஊழலில் ஈடுபட்டாருன்னு தூக்கு கொடுத்துருக்காங்க. வெளிநாடுகளில் லஞ்சத்தில் ஈடுபட்ட அரசியல்வாதிகளுக்கு தூக்கு வர போயிருக்கு. இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் கோடி கோடியாக கொள்ளையடித்தவங்களுக்கெல்லாம் எங்கே தண்டனை கிடைத்ததா வரலாறு இருக்குது. அதனால தான் ஷேக்ஸ்பியர் சொல்லுவார், சட்டம் என்பது இங்கே இருட்டறைன்னு பழங்கள் எடுத்தான். சட்டம் என்பது 2 சட்டத்துக்கு 2 ஒரு வடிவம் உண்டுனார். என்ன வடிவம்? முதல் வடிவம் சட்டம் என்பது ஒரு கத்தினார். என்னென்னா ஏழைகள் மீது பாயும் போது அது ஒரு கத்தி அப்படின்னாரு. அடுத்த இதில் சொன்னார், சட்டம் என்பது ஒரு வைக்கோல்னார். வைக்கோல் பணக்காரன் மீது பாயும்போது அந்த கத்தி வைக்கோலாக மாறிடும். அது நம்ம இதில் குத்துச்சுன்னா அந்த வைக்கோல் தான் உடையுமே ஒழிய இவங்களுக்கு தண்டனை கிடைக்காது. ஓகே அப்படின்னு 16வது நூற்றாண்டிலேயே ஷேக்ஸ்பியர் எழுதிட்டார். அதனால் இந்த சட்டங்கள் இதெல்லாம் அரசியல்வாதிகளை எதிர்த்து எதுவும் நடக்க போகிறதில்லை. கொஞ்ச நாளைக்கு இது ஒரு பேசும் பொருளாக இருக்கும், அவ்வளோதான். குறிப்பாக ஜாமீனில் வெளிவந்தார் அமைச்சர் செந்தில் பாலாஜி. அவர் வந்து அமைச்சராகக்கூடாது அப்படின்னு ஒரு பல்வேறு எதிர்ப்பு குரல்கள் இருந்திருக்கு. அதையும் மீறி அமைச்சர் ஆனார். சுப்ரீம் கோர்ட்டுமே அதை வந்து ஒரு அப்சர்வேஷன் மிக கடுமையாக சமீபத்தில் வச்சுருக்காங்க. நாங்கள் அவங்க வெளில விட்டுட்டோம், நீங்கள் அடுத்த நாளே நீங்கள் வந்து ஒரு மினிஸ்டராக ஆக்கியிருக்கீங்க, இதன் காரணமாக வந்து சாட்சிகள் வந்து பாதிக்கப்பட மாட்டாங்களா, அச்சுறுத்தப்பட மாட்டாங்களா அப்படின்னு வந்து ஒரு மிக கடுமையான பார்வையை உச்சநீதிமன்றம் வச்சிருக்காங்க. நாம் எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? அதாவது அவங்க கேட்ட கேள்வி சட்டத்தின்படி சரியான கேள்வி. ஒரு ஜாமீன் எப்போவுமே கொடுக்கும்போது ஜாமீனில் வெளியில் விடக்கூடிய நபர் வந்து அதிகாரம் உள்ளவரா, சாட்சிகளை வந்து இது பண்ணுற அளவுக்கு, கட்டுப்படுத்தும் அளவுக்கு அவருக்கு வந்து செல்வாக்கு படைத்தவரா, இதெல்லாம் பார்த்துட்டு தான் ஜாமீன் கொடுப்பாங்க. சாட்சிகளை வந்து கலைக்கக்கூடிய அளவு இதாக இருந்தால் கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் இவர் வந்து ஸ்டாலின் அவரை ராஜினாமா பண்ண சொல்லிட்டார். முதல்ல வந்து சொல்லிட்டாங்க, நீங்கள் மந்திரியாக இருக்கீங்க, அதனால் உங்களுக்கு வந்து ஜாமீன் தர மாட்டோம், அந்த இலாக்கா இல்லாத மந்திரி உங்களுக்கு ஜாமீன் கிடையாதுன்ட்டாங்க. உடனே ஸ்டாலின் ராஜினாமா பண்ணி ஏமாத்தினார். உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோன்னா சுப்ரீம் கோர்ட்டில் அவன் மந்திரி இல்லையான்னு விட்டாங்க. விட்ட மறாநாளே மந்திரி ஆக்கினா இந்த கோமாளித்தனத்தை உலகத்திலே யாராச்சும் செய்வாங்களா? அப்போ என்ன சட்டம் என்பது என்ன உங்கள் வீட்டு இதுன்னு நினச்சிங்களா? இப்போ திருப்பி போகும்போது சுப்ரீம் கோர்ட்டு அதான் கேட்குறாங்க.
உங்களை வந்துக்கிட்டு நீங்கள் பதவியில் இல்லைன்னு தானே ராஜினாமா பண்ண, இப்போ மந்திரியாக வந்துட்டீங்களே, இந்த மந்திரி பதவியை வச்சுக்கிட்டு உங்கள் அதிகாரத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் சாட்சிகளே கலைக்க மாட்டீர்களான்னு கேட்டிருக்காங்க. இப்போ 2 சாய்ஸ் தான் உண்டு. திருப்பி அவர் ஜெயிலுக்கு அனுப்பணும், இல்லைன்னா அவர் மந்திரி பதவி விட்டு ராஜினாமா பண்ணணும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எவ்வளோ பெரிய ஆட்களாக இருந்தாலும் சட்ட நிபுணர்களின் கருத்தை கேட்பாங்க. சட்ட நிபுணர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் ஒன்று அவர் மந்திரி பதவியை விட்டு ராஜினாமா பண்ண சொல்லுங்கள், இல்லைன்னா ஜெயிலுக்கு போக தயாராக இருக்க சொல்லுங்கன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ சட்ட நிபுணர்கள் இந்த மாதிரி தான் அறிவுரை கொடுப்பாங்க. அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும், ஸ்டாலின் அவர் ராஜினாமா பண்ண வச்சுருக்கணும். ராஜினாமா பண்ணாமல் தைரியமாக இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? அங்கே கவனிச்சுக்குவோம். நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் மத்திய அரசாங்க வக்கீல் தானே நம்மளை எதிர்த்து பேசணும். மத்திய அரசாங்கம் அமித்ஷா இருக்காரு. பொன்முடி கேஸில் என்னாச்சு? பொன்முடிக்கு திரும்பி மந்திரி பதவி கொடுக்கணுங்கிற அந்த வழக்கு வரும்போது அட்டர்னி ஜெனரல் மத்திய அரசு வழக்கறிஞர் வாயை திறக்கலையே. அவரை வாயை திறக்காமல் செய்தது யார் மூலம் செய்தாங்க? அமித்ஷா தானே உள்துறை அமைச்சர். அன்னைக்கு எதிர்த்து பேசியிருந்தா மந்திரி ஆயிருக்க முடியாத பொன்முடி. அதே மாதிரி இப்போ செஞ்சிடலாங்கிற தைரியத்தில் தான் இன்னும் அவரை ராஜினாமா பண்ணாமல் தண்டனை மட்டும் தான் சார் நிப்பாட்டி வச்சிருந்தாங்க சுப்ரீம் கோர்ட்டு. தண்டனை நிப்பாட்டினதுக்கப்புறம் அடுத்து மந்திரி பதவிக்கு கொடுத்தாங்க. கவர்னர் முடியாதுன்னாரு. மந்திரி பதவி அவரை ஏற்றுக்கொள்ள முடியாது, அவருக்கு தண்டனை கிடைச்சிருக்கு 3 வருஷம்னு எடுக்க மாட்டேன்னாரு. அதுக்கு கூட ஓட்டுக்கு போனாங்களா இல்லையா? அப்போ வாயை திறந்தீங்களா நீங்கள் அட்டர்னி ஜெனரல்? அப்போ என்ன அர்த்தம்? கூட்டுக்களவாணி யாரு? அவருக்கு தண்டனையை நிப்பாட்டி தான் வச்சிருக்காங்க. மறுபடியும் ட்ரையல் நடந்த பிறகு, சுப்ரீம் கோர்ட்டில் ட்ரையல் நடந்த பிறகு அவர் குற்றவாளி ஆகும் பட்சத்தில் அவர் அமைச்சர் பதவி தானாகவே போயிடும். தண்டனை நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ட்ரையல் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. இந்த இடைப்பட்ட காலத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால அவர் அமைச்சர் ஆகலாம் இல்லையா? தண்டனை ஒரு ஹைகோர்ட்டால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமாம். இப்போ இதே கொலை குற்றவாளிகள் எடுத்துக்காங்க. கொலை குற்றவாளிக்கு ஹைகோர்ட்டில் தண்டனை கிடைச்சதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்கன்னா நீங்கள் கொலை குற்றவாளியை நீங்கள் விட்டுற முடியாது, விடுதலை பண்ண முடியாது. ஜாமீன் கொடுத்தா விடுதலை பண்ணலாம். இதே இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டு பல வழக்குகளில் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? லஞ்ச ஊழல் வழக்குகளில் ஸ்டேயே பண்ணக்கூடாது, கன்விக்ஷனுங்கிறது அவங்களுடைய இது. சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு. ஊழல் வழக்கில் ஸ்டே கொடுக்காதுங்கிறான் சுப்ரீம் கோர்ட்டு. அதே சுப்ரீம் கோர்ட்டு எப்படி இவங்களுக்கு கொடுத்தான்? பொன்முடிக்கு எப்படி கொடுத்தாங்க? ஜட்ஜு ரூமில் போய்கிட்டு 5 கோடி வக்கீலுங்க ஒரு 10 பேர் உள்ளே போயிட்டு இதை ஸ்டே வாங்கிட்டு வந்தாங்களா இல்லையா கன்விக்ஷனுக்கு? ஸோ பணக்காரனுக்கு, அரசியல்வாதிக்கெல்லாம் நீதிமன்றங்கள்ங்கிறது ஒரு பொருட்டே கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், கோர்ட்டில் தண்டனை உறுதியானதுக்கப்புறம் நீங்கள் அட்லீஸ்ட்டு ஸ்டே வாங்கிட்டு வெளில வந்துடுறீங்கன்னு வைங்க, அதோடு நின்று இருக்கணும். ஸ்டாலின் தார்மீக பொறுப்பேற்று கோர்ட்டில் தண்டனை கொடுத்துருக்கு, நீங்கள் மந்திரியாக இருக்க வேணாம்னு சொல்லணும். அப்போ நீங்கள் கோர்ட்டை எவ்வளவு சாதாரணமாக நினச்சிருந்தா 3 வருஷம் தண்டனையான ஒருத்தரை கொண்டாந்துன்னா ஜெயலலிதாவுக்கு என்ன பண்ணீங்க? சுப்ரீம் கோர்ட்டை தான் கேட்குறேன். இந்த குன்ஹா கொடுத்தாருல, அவரை நான் கேள்வி கேட்குறேன். இதில் உயர் நீதிமன்ற நீதிபதி இருக்கார் ஜெயச்சந்திரன், அவருக்கு 3 வருஷம் தண்டனை கொடுத்துட்டு 1 மாதம் டைமு நீங்கள் அப்பீல் பண்ணிக்கங்கன்னு டைம் கொடுத்தாரா இல்லையா? ஆமாம். இந்த டைம் அந்த குன்ஹா ஏன் ஜெயலலிதாவுக்கு கொடுக்கல? 4 வருஷம் தண்டனை கொடுக்கும்போது அது சிறப்பு நீதிமன்றம் தானே, ஹைகோர்ட்டு கூட இல்லையே, சாதாரண மாவட்ட நீதிமன்றம் தானே. அதே உங்களுக்கு 1 மாதம் டைம் தரேன், சிட்டிங் சீஃப் மினிஸ்டர், நீங்கள் 1 மாதம் டைம் தரேன், நீங்கள் அப்பீல் பண்ணுறதுனா பண்ணிக்கங்கன்னு ஏன் கொடுக்கல? யார் கேட்டால் அந்த நாட்டை இந்த கேள்வி அவங்ககிட்ட? சுப்ரீம் கோர்ட்டு கண்ணை மூடிக்கிட்டு அந்த இது சொன்னது ரைட்டுன்னு சொன்னாங்களா? இல்லை. அதுக்கப்புறம் குமாரசாமி ஜெயலலிதா மேடம் ரிலீஸும் பண்ணாரு. அது நான் சொல்கிறது, குமாரசாமிக்கு இவங்க அதுக்கப்புறம் அப்பீல் பண்ணாங்க. அந்த அப்பீலை விடுங்க. அப்பீலில் குமாரசாமி விடுதலை பண்ணிட்டார். அப்போ குன்ஹா 1 மாதம் டைம் கொடுத்துருந்தா அவங்க இடைப்பட்ட காலத்தில் இந்த 14 நாள் ஜெயிலில் இருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. இல்லை, குன்ஹா கொடுத்த தீர்ப்பு சரிதானே தானே சார்? சுப்ரீம் கோர்ட் நான் வழக்கறிஞராக 20 வருஷமாக இருக்கேங்க. நீதிமன்றங்கள் பூரா ஜட்ஜுங்கள்லாம் ரொம்ப இதுவாக தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னு நினைக்காதீங்க. பல மோசமான தீர்ப்புகள் இருக்குது. நான் ஒன்று எடுத்து காமிப்பேன். சரி, நீங்கள் இவங்க கொடுத்தது அவங்க கொடுத்தீங்கன்னு சொன்னீங்களே, ஒரே கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன். அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு ஜெயலலிதா மேலே போட்டாங்கல்ல, முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் சேர்த்த சொத்து தானே அளவுக்கு அதிகமாக சேர்க்கப்பட்ட சொத்துன்னு கணக்கு எடுக்கணும். அதுதானே அது. நீங்கள் அரசில் ஒரு பதவிக்கு வந்துட்டீங்கன்னா அந்த பதவிக்கு அப்புறம் நீங்கள் எந்த சொத்து சேர்ந்தாலும் அது அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்க்க வழக்கம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய சொந்த உழைப்பில் நீங்கள் எந்த சொத்தை சேர்ந்தாலும் அதை அதில் சேர்க்க முடியுமா? செல்ஃப் ஏர்ன்டு ப்ராப்பர்ட்டியை நீங்கள் முதலமைச்சராக வந்ததுக்கப்புறம் சேர்த்த ப்ராப்பர்ட்டியோட சேர்க்க முடியுமா? முடியாது.
போயஸ் கார்டனு செல்ஃபி அண்ட் ப்ராப்பர்ட்டியாக அவங்க முதலமைச்சரை வந்து ஒன்று சம்பாதிச்ச ப்ராப்பர்ட்டியாக. அது உங்கள் அம்மா வாங்கின ப்ராப்பர்ட்டி. 1970 அதுக்கு வந்து கிரகப்பிரவேசம் போட்டாங்க. அவங்க அம்மா ஒன்றும் வாங்கலை. ஜெயலலிதா அம்மா வந்து சினிமாவில் நடித்து பெருசாக எதுவும் சம்பாதிக்கலை. ஜெயலலிதா தான் நடித்தாங்க. அவங்க அம்மா மேலே ரொம்ப பாசத்தில் அவங்க பேரில் வாங்கினாங்க. 70 வாங்குறாங்க, 91 முதலமைச்சர் ஆகுறாங்க. எப்படி 70 வாங்கின இதை அளவுக்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்கில் போயஸ் கார்டனை எப்படி லிஸ்ட்டில் சேர்த்தீங்க? குன்ஹா கேட்டாரா, இல்லை நீங்கள் சொல்கிற சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதிகள் யாரும் கேட்டாங்களா? எங்கே போச்சு நீதி? எவன் கேட்டான் அந்த நாட்டில்? ஹைதராபாத் திராட்சை தோட்டம் எந்த வருஷம் வாங்கினது? 70களில் வாங்கினது. அதை வந்து இந்த அளவுக்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்கில் சேர்த்தாங்களா இல்லையா? யார் கேட்டா? உங்கள் சுப்ரீம் கோர்ட்டு கேட்டானா, இல்லை இந்த குன்ஹா கேட்டாப்லையா? நாட்டில் இது மாதிரி ஒருவருக்கு ஒரு நீதி, வேறு ஒருவருக்கு ஒரு நீதி. நீங்கள் ஃபேஸ் வேல்யூ உள்ள வக்கீலை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இங்கே ஹைகோர்ட்டில் என்ன நடக்குது? இப்போ என்ன நடக்குது? நான் தான் பார்க்குறேன். இல்லை, கருணாநிதிக்கு சமாதி வைக்கணுமா? 2 மணிக்கு நீதிமன்றம் நடக்குங்க, ஜட்ஜு வீட்டில் நடக்குங்க. குப்பனுக்கும் சுப்பனுக்கும் ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க. சார், அதிமுக பொதுக்குழுக்கும் அப்படி நடந்திருக்கு. அதிமுக பொதுக்குழுவுக்கு நைட்டு 2 மணி. அப்போ அரசியல்வாதிகளுக்கு மட்டும் நீங்கள் நீதிமன்றம் சலுகை கொடுப்பீங்களா? இனிமேல் மெரினா பீச்சை வந்து இது சுடுகாடாக மாற்றக்கூடாதுன்னு ஹைகோர்ட்டில் போட்டிங்களா இல்லையா ஆர்டரு? ஏற்கனவே எம்ஜிஆர் சமாதி வச்சு அந்த பிரச்சனைகள் வரும்போது இனிமேல் இந்த வந்து பீச்சில் எந்த இதையும் புதைக்கக்கூடாதுன்னு சொன்னீங்களா இல்லையா ஹைகோர்ட்டு? அதே ஹைகோர்ட்டு வந்து கருணாநிதியை சமாதி வையுங்கன்னு திருப்பி சொன்னீங்களா இல்லையா? உங்கள் தீர்ப்பை நீங்களே மதிக்கலையே. அப்போ நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு உங்கள் மேலே எப்படி போட முடியும்? நீங்கள் சொன்னதை மாற்றி சொல்லு. எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம நாட்டில் ஜுடிஷியல் சிஸ்டம் அரசியல்வாதிகளுக்கு வளைந்து கொடுக்கிறது. திமுக சம்மந்தப்பட்ட இதுன்னா நீதிபதிகள் நான் இதை விட்டு விளைவிக்கிறேன்ட்டு விளைய போகிறாங்களா இல்லையா? அப்போ அவங்களுக்கு த்ரெட் வருதா இல்லையா? எத்தனை ரெக்கமெண்டேஷன் வருதா இல்லையா? மொட்டை கடிதாசி போடுறாங்களா இல்லையா? ஃபோனில் ஜட்ஜுங்களை மிரட்டுறாங்களா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இவங்க எத்தனை மொட்டைக்கடி சாசம் எந்தெந்த ஜட்ஜுக்கு போட்டாங்க, நான் லிஸ்ட்டு கொடுக்குறேன். ஃபோனில் எப்படி மிரட்டுறாங்க? அப்போ அரசியல்வாதிகள் என்ன நினைக்கிறான்? நீதிமன்றத்தையும் தீர்ப்பையும் அவங்க அந்த ஒரு பொருட்டாகவே நினைக்கிறது இல்லை. பொன்முடிக்கு ஒரு நியாயம், செந்தில் பாலாஜிக்கு ஒரு நியாயம். ஆனால் அரசு ஊழியன் மட்டும் 24 மணி நேரம் ஜெயிலுக்கு அனுப்பிட்டா சஸ்பெண்ட் பண்ணிடணுமா அரசு ஊழியர்களை? எவ்வளோ பெரிய சாதாரண கிளார்க்லேருந்து எவ்வளோ பெரியதாக இருந்தாலும் சட்டம் சொல்கிறது 24 மணி நேரத்து ஜெயிலில் இருந்தால் அவனை சஸ்பெண்ட் பண்ணு. ஆனால் அரசியல்வாதி, மந்திரி இவன்லாம் வந்து எத்தனை நாள் ஜெயிலில் இருந்தாலும் 3 வருஷம் ஜெயிலில் இருந்தாலும் 3 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்தாலும் திருப்பி மந்திரி ஆகலாமா? இப்படி தான் எங்கள் நாட்டில் சட்டம் போய்கிட்டு இருக்குது. இது என்னுடைய சொந்த கருத்து. நான் உங்கள் சேனலில் பேசுகிறதுனால உங்கள் சேனலுடைய கருத்தாக யாரும் எடுத்துக்க வேண்டியதில்லை. என்னுடைய சொந்த கருத்து. நான் காவல்துறையில் இருந்திருக்கேன், நீதித்துறையில் இருந்திருக்கேன். என்னுடைய அனுபவத்தை தான் பேசுகிறேன். யாருக்காக பேசுகிறேன்? இந்த நாட்டு மக்களுக்காக பேசுகிறேன். நம்முடைய ஒவ்வொருத்தன் உரிமை பாதிக்கக்கூடாதுல்ல. 50 ரூபா லஞ்சம் வாங்குறாங்க ஒருத்தன், அவனுக்கு 1 வருஷம் 2 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்குதுங்க, சாதாரண ஒரு பியூனுக்கு. இதே மந்திரிங்க இவங்கெல்லாம் எத்தனை கோடி லஞ்சம் வாங்குறான்? யாரையாச்சும் தண்டிக்க முடியுதா நம்ம நாட்டில்? எல்லா கட்சியும் தான் சொல்கிறேன், திமுக, அதிமுக, பாஜக எல்லாத்தையும் தான் சொல்கிறேன். அதனால் இப்போ நீங்கள் பேசுகிற அனிதா ராதாகிருஷ்ணன் அப்படியே பெருசாக வரும், பலூன் மாதிரி வரும். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா உடஞ்சி போயிடும். காரணம், அரசியல்வாதிகள் தப்பிப்பதற்கு பல வழிகள் இருக்குது, அதை செய்வாங்க அப்படிங்கிறது தான். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக அனிதா ராதாகிருஷ்ணன் விளக்க பற்றின விளக்க விவரங்களை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியதுக்கு நன்றி ராஜன் சார். நன்றி.